Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்கள் வந்துருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதாவது 3ஆம் தேதி வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, 3/1/2025 ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி இது உண்மையா சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் ஸ்கூல்ல இருந்து அஃபிஷியலாக ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு இதுதான் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அஃபிஷியலாக எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னமும் வர கிடையாது. சரியா, அதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி எந்தவித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் எதுவும் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒன் டேல வந்து ஒரு இப்போதான் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்காங்க. அது முடிஞ்சு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. சரியா, அது வந்து நம்பாதீங்க. சரியா, ஏன்னா இதை வந்து அதாவது உடனே எக்ஸாம் வச்சா அது வந்து உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால சப்போஸ் எக்ஸாம் வந்து டிலே ஆகி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர உடனே 3ஆம் தேதி வந்து எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி உங்கள் ஸ்கூலில் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லீவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரியா, ஆனால் 3ஆம் தேதி எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம போடக்கூடிய சென்டம் பிளான்ஸ் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் தான். சரியா, அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவும். சரியா, ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது விட்டுட்டீங்க. தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மார்க்கை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.